அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் வில் பி கிவன் அப் டு ஹவு மெனி ருபீஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரைம் மினிஸ்டர் இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக. ஸோ இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் டைமா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒருத்தருக்கு 1 மந்த் சேலரி அப் டு 15,000 வரைக்கும் இன்சென்டிவா ஒரு ஊக்கத்தொகையா யாருக்கு குடுக்க போறாங்க? எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்க போறாங்க. அதே மாரி எம்ப்ளாய்மெண்ட்ட ஜெனரேட் பண்றதுக்காக அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாய்மென்ட்க்கு ஒரு ₹3,000 அ கிரைட்டீரியாஸ மீட் பண்ணா ₹3,000 அப்படிங்கிற மாரி குடுக்க போறாங்க. சரியா? இது எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கேட்டா ₹15,000. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இந்தியாஸ் லாஸ்ட் ஃபாரின் பில்ட் வார்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட வார்ஷிப்ஸ் எல்லாமே நெறைய இந்தியாவுல பில்ட் பண்றோம். சிலத வெளிநாடுகள்லயும் பில்ட் பண்றோம். அந்த மாரி இதுக்கப்புறமா இப்பதான் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெளிநாட்டிலருந்து வாங்குன ஒரு ஷிப்ப வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டிலருந்து நம்மளோட அ வார்ஷிப்ஸ வந்து இனிமேல் நம்ம வெளிநாட்ல பில்ட் பண்ண போறது கிடையாது. அந்த மாரி லாஸ்ட்டா ஃபாரின்ல பில்ட் பண்ண வார்ஷிப் என்ன அப்டின்னா, ஐஎன்எஸ் தமால். யார் பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க அப்டின்னா, ரஷ்யா வந்து பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, தி ஐஎன்எஸ் உதயகிரி வாஸ் பில்ட் அண்டர் விச் ப்ராஜெக்ட் ஆஃப் த இந்தியன் நேவி அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் 17A கீழ பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, எக்ஸர்சைஸ் சக்தி இஸ் அ மிலிட்டரி எக்ஸர்சைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸர்சைஸ் சக்தி அப்படிங்கிறது இந்தியாவும் பிரான்ஸும் பண்ண ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ் தான் எக்ஸர்சைஸ் சக்தி. சரியா? லாஸ்டா, நேஷனல் டாக்டர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஜூலை 1. சரியா? நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்னா நமக்கு ஜூலை 1. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.